நம்ம இப்போ டே 21 இருக்கோம். ஸோ இந்த டே 21 எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் இதை என்ன பண்ண முடியலைன்னா ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னு காமனாக எல்லாருமே நிறைய பேர் நான் சொல்லி பார்த்துட்டேன். ப்ரோ மெடிடேஷன் பண்ணுற நெகட்டிவ் தாட்ஸ் வருது, நான் டே டைமில் இருக்கேன் நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ் இப்போ மங்கியை பற்றி திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் எதை பற்றி திங்க் பண்ணுவீங்க? மங்கியை பற்றி தான் திங்க் பண்ணுவீங்க. எலிஃபேண்ட்டை பற்றி திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் எதை பற்றி திங்க் பண்ணுவீங்க? எலிஃபேண்ட்டை பற்றி தான் திங்க் பண்ணுவீங்க. அப்போ நான் எதையும் நினைக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா நம்ம அதை பற்றி தான் நம்ம நினைப்போம். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அதை வரவிடணும். ஓகே, இப்போ ஒரு கப் இருக்குது அப்படின்னா, இந்த கப்பில் அழுக்கு தண்ணி இருக்குது. இப்போ நீங்கள் நல்ல தண்ணி பிடிச்சி குடிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மேலேயே நீங்கள் நல்ல தண்ணி ஊற்ற மாட்டீங்க, கரெக்டாக? அதை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே கொட்டிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஃபில் பண்ணி குடிப்பீங்க. அந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம வாஷ் பண்ணணும், கிளென்ஸ் பண்ணணும். அந்த நெகட்டிவ்லாம் உள்ளே இருக்குது, வரக்கூடாது நம்ம உள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுக்கக்கூடாது. அதெல்லாம் பாடி வெளியாக, மைண்ட் வெளியாக, எனர்ஜி வெளியாக அப்படியே ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அலோவ் பண்ணணும். நீ வா, நெகட்டிவ் வா அப்படின்னு அலோவ் பண்ணணும். அந்த தாட்ஸ் திங்கிங்காக மாற விடாமல் இருக்கணும். அதாவது பதில் சொல்லக்கூடாது. உன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பை அச்சீவ் பண்ண முடியாது, மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாதுன்னு வந்ததுன்னா, இல்லை என்னால் பண்ண முடியும், நான் பாசிட்டிவ் வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு தெரியும் இப்படின்னு பதில் சொல்லக்கூடாது. உன்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. கவனிங்க. டக்குன்னு ஒரு பெயின் வரும், கவனிங்க. என்னடா என் லைஃப் இப்படி இருக்கே அப்படின்லாம் கவனிங்க. அந்த பெயினை கவனிங்க, அந்த தாட்ஸை கவனிங்க. கவனிக்கும் போது என்னாகும்? அதுக்கு நம்ம பவர் கொடுக்கல, அதுக்குள்ளே மூழ்கிடல, அவேர்னஸை முன்னாடி கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் பேக்ரவுண்டில் போயிட்டு அப்படியே கொஞ்சமாக வெளியே ஏற ஆரம்பிக்கும். அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு ப்ரீத்திங் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு அப்படியே கொஞ்சமாக வெளியே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை டே டு டே டெய்லி நீங்கள் பண்ண உங்களுக்கு என்னாகும்? நெகட்டிவாக இருக்கக்கூடிய தாட்ஸ், நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ், நெகட்டிவாக இருக்கக்கூடிய பிலீவ், தாட்ஸ் மூலமாக, பிலீவ் மூலமாக, ஃபீலிங்ஸ் மூலமாக, எமோஷன்ஸ் மூலமாக அப்படியே உங்களுக்கு வெளியே போயிடும். அப்போ அதை அலோவ் பண்ணணும். தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. நெகட்டிவ் தான் நார்மல், கவனிங்க. அது உண்மை கிடையாது. ஓகே, கவனிங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, பதில் சொல்லாதீங்க, ஆமாம் இல்லை அதை நினச்சி கவலைப்பட்டு அதுக்குள்ளே போய் திங்க் பண்ணாதீங்க. கவனிங்க, அது அப்படியே போயிடும். ப்ரீத்திங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கவனிங்க, அது அப்படியே போயிடும். ஸோ இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதை கம்ப்ளீட்டாக பண்ணுறது மூலமாக உங்களோட ஆழ் மனதில் எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக வெளியே ரிலீஸ் ஆயிரும். ஸோ நெகட்டிவ் வரும்போது ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நம்ம டே 22 மீட் பண்ணலாம்.